எஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வாங்க இன்னைக்குள்ள வீடியோ என்னன்னு பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நாம எஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் திண்டுக்கல்லுக்கு வரத பத்தி ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். திண்டுக்கல்லில் எஸ்ஆர் பில்டர்ஸ் புரட்சி அப்படின்னு ஒரு தலைப்பு வேற. சரி, இதுல என்னதா இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அறிவிப்புல எஸ்ஆர் பில்டர்ஸ் திண்டுக்கல்ல எப்படி பார்க்கறாங்க, என்ன செய்ய போறாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க இந்த அறிவிப்பை படிக்கும்போது கவனிச்சிருப்பீங்க, அவங்க திண்டுக்கல் மக்களை ரொம்ப மரியாதையா, எப்படி சொல்றது, மடிப்பு கரங்களுடன், அப்புறம் பெருமை, தூய்மையான இதயம் கொண்டவங்க அப்படின்லாம் சொல்றாங்க. எதுக்கு இவ்வளவு தூரம் இந்த உள்ளூர் பெருமையை தூக்கி பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமா, அது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு புது இடத்துக்குள்ள போகும்போது அங்க இருக்கிற மக்களை, அவங்க கலாச்சாரத்தை மதிக்கிறோன்னு காட்டிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? நீங்க சொல்ல மாதிரி அவங்க திண்டுக்கல்லோட நிறைய சிறப்பம்சங்களை, அதாவது ஆன்மீகம், இயற்கை, தொழில், மக்களோட குணம் எல்லாத்த பத்தியும் பேசுறாங்க. ஓஹோ! குறிப்பா பாத்தீங்கன்னா கோட்டைமலை கோவில், அபிராமி அம்மன் கோவில், அப்புறம் அந்த சென்ட் ஜோசப் சர்ச், நாகூர் தர்கான்னு எல்லா மத இடங்களையும் சொல்றாங்க. எதுக்குன்னா இங்க நம்பிக்கை மக்களை பிரிக்கல, ஒன்னாக்குதுன்னு சொல்ல வராங்க. இது சும்மா புகழ்ச்சி இல்ல, அங்க இருக்கிற சமூக நல்லிணக்கத்தை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்ற ஒரு முயற்சி மாதிரி தெரியுது. சரி சரி. அதே மாதிரி பழனி, சிறுமலை, கொடைக்கானல் பக்கத்துல இருக்கிறதுன்னு அந்த இயற்கை அழக சொல்றதும் வாழ்க்கை தரத்தோட முக்கியத்துவத்தை நாங்க உணர்ந்திருக்கோம்னு காட்டிக்கிறாங்க. அப்போ அந்த பூட்டு, தோல் பொருட்கள், விவசாயம், பிரியாணின்னு சொல்றதும் அதுவும் இதே மாதிரி தானா? ஆமா ஆமா, திண்டுக்கல் பூட்டுங்கிறது அது வெறும் பூட்டு இல்ல, அது ஒரு சிம்பல். பாதுகாப்புக்கு, அந்த கைவினை திறனுக்கு, ஒரு காலத்துல புத்திசாலித்தனத்துக்கு அடையாளமா இருந்துச்சு. அதை குறிப்பிடுறது மூலமா நாங்க உங்க பாரம்பரியத்தோட மதிப்பை புரிஞ்சுக்கிட்டோம், உங்க உழைப்பை மதிக்கிறோம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே ஓகே. பிரியாணி மாதிரி விஷயங்கள் கூட உள்ளூர் அடையாளத்தோட ரொம்ப பின்னி பிணைஞ்சது. இப்படி மக்களோட அன்றாட வாழ்க்கையோட, அவங்களோட பெருமிதங்களோட தங்களை இணைச்சிக்க பாக்குறாங்க. அப்புறம் மக்களை நேர்மையானவங்க, கடின உழைப்பாளிகள், எளிமையானவங்கன்னு சொல்றதெல்லாம் இதோட தொடர்ச்சி தான். ஒரு நம்பிக்கை உருவாக்க முயற்சி பண்றாங்க. சரி, இப்போ இவ்வளோ மரியாதை கொடுத்து உள்ளூர் பெருமை எல்லாம் பேசிட்டு திடீர்னு ஒரு புரட்சியை ஆரம்பிக்க போறோம்னு சொல்றாங்க. குறிப்பா விலை பத்தின தப்பான நம்பிக்கைகளை உடைக்கிறோம், தரத்தை ஏத்துறோம், எல்லாரும் பெருசா கனவு காண உதவுறோம்னு சொல்றது. இது எப்படி அந்த பாரம்பரிய பெருமை பேச்சோட சேருது? இது கொஞ்சம் முரணா தெரியலையா உங்களுக்கு? நல்ல கேள்வி இது. இங்கதான் அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப தெரியுது பாருங்க. முதல்ல மரியாதையை கொடுத்து உள்ளூர் மனசை கவர்ந்துட்டு அதுக்கப்புறம் தங்களை ஒரு மாற்றத்துக்கான சக்தியா காட்டிக்கிறாங்க. புரட்சிங்கிற வார்த்தை கொஞ்சம் பலமான வார்த்தை தான், அதுவும் திண்டுக்கல் மாதிரி பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இடத்துல. ஆமா, ஆனா அவங்க அதை எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. விலை, தரம் பத்தின கவலைகள் மக்களுக்கு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனைகளுக்கு நாங்க தீர்வு தர்றோம்னு சொல்றாங்க. வரலாற்று சிறப்புமிக்க ஒண்ணு வரப்போகிறது, அப்புறம் இப்போதே எல்லாத்தையும் சொல்ல முடியாதுங்கிறதெல்லாம் அது ஒரு எதிர்பார்ப்பை கூட்ட டெக்னிக் தான். ஒரு பில்டப் மாதிரி. ஆமா, கரெக்ட். இது மூலமா நாங்க ஏதோ வித்தியாசமா பெருசா செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு இமேஜை உருவாக்குறாங்க. இங்க முரண்பாடு மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, உங்க பாரம்பரியத்தை மதிக்கும் போதே உங்க எதிர்கால வாழ்க்கை தரத்தை நாங்க உயர்த்த போறோம் அப்படிங்கிறது தான். சரிதான். அந்த கனவுகளை வடிவமைத்தல், எதிர்காலத்தை உருவாக்குதல்னு சொல்றாங்களே, அவங்களோட டேக்லைன் அது இதை தான் குறிக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது உங்க கனவு வீடுகளை நியாயமான வழியில நல்ல தரத்தோட கொடுப்போம்னு சொல்ல வராங்க. அப்போ நாம இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எஸ்ஆர் பில்டர்ஸ் திண்டுக்கல்லுக்குள்ள வர்றதுக்கு ஒரு 2 விதமான அணுகுமுறையை பயன்படுத்துறாங்க. ஒன்னு உள்ளூர் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறது, இன்னொன்னு கட்டுமான துறையில ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வரும்னு பிராமிஸ் பண்றது. இது கொஞ்சம் சவாலான விஷயமா தெரியுதே. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். அவங்க ஒரு மெல்லிய கோட்டு மேல நடக்க முயற்சி பண்ற மாதிரி தான் இது. திண்டுக்கல்லோட ஆன்மீகம், இயற்கை, மக்களோட குணம்னு பெருமையா பேசி ஒரு பேஸ்மெண்ட் போட்டுட்டு அதுக்கு மேல தங்களுடைய அந்த புரட்சிகரமான வாக்குறுதிகளை கட்டுறாங்க. அந்த மண்ணோட மதிப்புகளை கெடுக்காம எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுங்கிறத அவங்க செஞ்சு காட்ட வேண்டியிருக்கும். அப்போ கடைசியா நீங்க இந்த அறிவிப்பை பார்க்கும்போது ஒரு கேள்வி வருது மனசுல. இந்த புரட்சிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி நிஜமாவே என்ன தாக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது பாரம்பரியம், பழக்க வழக்கம்னு இருக்கிற திண்டுக்கல்ல ஒரு புது பில்டர் வர்றது, அவங்க சொல்ற விலை, தரம், டிசைன் மாற்றங்கள் எல்லாம்
அங்க இருக்கிற மக்களோட உண்மையான தேவைகளோடையும் எதிர்பார்ப்புகளோடையும் எந்த அளவுக்கு ஒத்து போகும்? இது பத்தி உள்ளூர்ல என்ன மாதிரி பேச்செல்லாம் எழும்? நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம் அது. இந்த விளம்பர வார்த்தைகளுக்கு பின்னாடி அவங்க செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரி விலை குறைப்பு, குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா அது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஆனா அது லோக்கல் மார்க்கெட்டை எப்படி பாதிக்கும்? அப்புறம் அந்த பாரம்பரிய கட்டிடக்கலை அம்சங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படும்? இந்த மாதிரி கேள்விகளும் கண்டிப்பா வரும். உண்மைதான். நீங்க சொன்ன இந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது எஸ்ஆர் பில்டர்ஸ் திண்டுக்கல்ல எப்படி அவங்க இடத்த பிடிக்க போறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆரம்பம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.